வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் முதலாவது விசேட நேர்காணல் பகுதி. இன்று இந்த நேர்காணல் பகுதியில் கலையுடன் தொடர்புபட்ட ஒருவரை கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் பல்வேறு நுணுக்கமான விடயங்கள், கலைத்துறையுடன் சார்ந்த சமகாலத்தில் இந்த கலையுடன் சார்ந்த பல நுணுக்கமான விடயங்கள் குறித்து பேசப் போகின்றோம். அந்த வகையில் கலைகளின் இருப்பிடமான இந்தியா பாரதத்தில் சென்று இந்தியாவில் நிகழ்கலைத்துறையில் கலாநிதி பட்டம் வென்ற நண்பர், ஊடகவியலாளர், பல்வேறு பரிணாமங்கள், பல்வேறு முகங்கள் இருக்கின்றது அவருக்கு. நண்பர் ஜெயபிரகாஷ் சர்மா அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ராஜா. ஆமாம், இன்று ஒரு சமூகத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கும் ஒரு விடயம், சமூகத்தில் சமகாலத்தில் நவீன தொழில்நுட்பம் கூடிய இந்த வளர்ச்சி காலத்தில் இந்த கலைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது எவ்வாறு வளருகிறது என்பது வேறு வகையான ஒரு விடயமாக இருக்கின்றது. சமகாலத்தில் தொழில்நுட்பங்கள் எல்லாம் பல்கை பெருகி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் இந்த கலைகளின் வளர்ச்சிக்கும் அல்லது கலைகளின் போக்கு அல்லது கலைகளின் அடுத்த கட்டத்திற்கு இந்த சமகாலத்தில் உள்ள இந்த தொழில்நுட்ப கருவிகள், சாதனங்கள், தொழில்நுட்ப பரிணாமங்களில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது? நன்மையான விடயங்களா அல்லது தீமையான விடயங்களா? உங்களுடைய பார்வையில், கலைத்துறையில் நீங்கள் பல்வேறு நீண்ட காலமாக இருக்கின்றீர்கள், துறையுடன் நுணுக்கமான பல விடயங்களை அறிந்தவராக இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நன்றி நாகவாணி. என்னென்னு சொன்னால், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் எல்லாமே ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஒன்று பாடி அண்ட் மைண்ட். உடலும் உள்ளமும் தான் மிக முக்கியமானது. உடலை நாங்கள் எவ்வளோத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உடல் அந்த கலையை உள்வாங்கி கொள்ளுகின்றது. இதுதான் பேசிக்கான விஷயம். இப்போ இந்த தொழில்நுட்பத்துறையில் தொழில்நுட்பத்துக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இல்லை. தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக் வேவ்ஸில் ஒர்க் பண்ணுற விஷயங்கள். அப்போ இந்த தொழில்நுட்பத்தை எப்படி இந்த உடல் உள்வாங்கி கொள்ளுகின்றது, அல்லது இந்த தொழில்நுட்பம் இதை எவ்வாறு கொண்டு மேலே வளரப்போகின்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் இனி வருங்காலத்தில் மிகவும் முக்கியமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களாக மாறப்போகின்றது. ஏனென்று சொன்னால், பரதநாட்டியம் இருக்குது, குச்சிப்புடி இருக்குது, சங்கீதம் இருக்குது. இதுகள் எல்லாம் எப்படி இனி வளரப்போகின்றது? இன்னொரு ஆள் கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டு போட்டு வச்சிருந்தால் அதுக்கு நாங்கள் பரதநாட்டியம் ஆடுற முறையும் இருக்குது. பரதநாட்டியம்ன்றது ஒரு ட்ரெடிஷனல், நாங்கள் பேசும்போது, பரதநாட்டியத்தை பற்றி பேசும்போது ஒரு மார்க்கம் என்று தான் பேசுவோம். கதகளியை பேசும்போது மார்க்கம் என்று தான். அந்த மார்க்கம் என்றா என்னன்னு சொன்னால், இறைவனை சென்றடைகின்ற வழி. அதனால தான் அந்த மார்க்கம் என்றே வைத்தான். எல்லா மதங்களும் அந்த மார்க்கத்தை பின்பற்றி தான் போகுது. அப்போ இந்த தொழில்நுட்பம் வந்ததால் இந்த மார்க்கம் எப்படி அந்த மார்க்கம் தடம் மாற போகிறதுதான் இதில் இருக்கிற விஷயம். ஆனால் இந்த தொழில்நுட்பம் வந்ததால் இப்போ என்ன சொல்கிறாங்க, சினிமா பாட்டு இருக்குது. சினிமா பாட்டுக்கு இந்த பரதநாட்டியம் பழகினவங்கள் சினிமா பாட்டுக்கு அபிநயம் காட்டுறாங்க. டான்ஸ் தெரியாமல் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டான்ஸோ, மியூசிக்கோ, ஆர்ட் ஃபார்மோ, எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மும் தெரியாமல் தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்துவது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம். நீங்கள் அடுத்த கேள்வி, இப்போ தானே ஏஐ வந்திருக்குன்னு சொல்லி, ஏஐ வந்திருக்கிறதால என்னுடைய தனிப்பட்ட ஆளுமை உங்களுக்கு விளங்க போதா? இல்லை. என்னுடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டி, திறமை உங்களுக்கு, என்னுடைய படத்தை போட்டு ஏஐயில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏஐயை நான் இயக்குவதற்கான திறம் வச்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் திறன் இருக்கா? இல்லை. இது ரெண்டாவது விஷயம். அப்போ இந்த ஏஐயை விட்டுட்டு இப்போ சில ஷோர்ட் பாடல் வரிகளுக்கு 1 செகண்ட், 2 செகண்ட், 10 நிமிஷம், 10 செகண்டுக்கு ஒரு பாடல் வரியில், முக்கியமான பாடல்களில் பாடல் வரி எடுத்துக்கொண்டு அபிநயம் செய்து முகப்புத்தகங்களில் அல்லது சோஷியல் மீடியாவில் போடுற வழக்கம் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அது எல்லாருமே போடுறாங்க. அது எவ்வாறு அமைய போகுதுன்னு பாருங்கோ. பரதநாட்டியம் தெரியாமலும் அதை செய்கிறதுக்கு சில பேர் வருவாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு பாடலை அவர்கள் அபிநயித்து அல்லது குறிப்பிட்ட பாடலை பாடி பழகாமல் நாங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் போட மாட்டோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய உடல் ப்ராக்டிஸ் பண்ணித்தான் ஆகுது. இப்போ இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சம்பந்தமான அனைத்து கலைகளும்
அந்த கலைகளை பயிலாமல் சோஷியல் மீடியாவுக்குள்ளே போக முடியாது என்பது ரெண்டாவது உண்மை. இந்த தொழில்நுட்பம் இருக்குது, இந்த சோஷியல் மீடியாவில் இந்த பயிற்சி என்றது இருக்குல்ல, சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிற முறையும் இருக்குது, உடல் பயிற்சி பெறுறதும் ஒன்று இருக்குது. நான் ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிட்டு வைங்க பாப்போம், மிஸ் பண்ணி பிழையான அபிநயம் பிடிச்சிட்டேன்டா நீங்களே பார்த்து சொல்லுவீங்க, சர்மா நீங்கள் அந்த இடத்துல ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிட்டீங்களா, அந்த பாவம் சரியாக வரையில்லை, அந்த மியூசிக்கு இது சிங்க்ரனைஸ் பண்ணப்படையில, இது எல்லா கமெண்ட்டும் வரும். இப்போ எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவை முந்தி வந்து அரங்கேற்றம் பண்ணணுமென்று தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி படித்தா, சங்கீதமோ டான்ஸோ வட்டவர் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் படித்தா ஸ்டேஜ் பண்ணணும், எல்லாரையும் கூப்பிட்டு செய்யணும். இப்போ அந்த தேவை இல்லாமல் போயிட்டு இல்லை. ஏன் நானே அது 2 நிமிஷம் பண்ணி போட்டு எல்லாருக்கும் காட்டுவேனே, அது 700 பேர் 1000 பேர் ஒரு லட்சக்கணக்கில் போய் பார்ப்பாங்க. அவர் பார்க்குறதன் ஊடாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ எவ்ரி சிங்கிள் மினிட்ஸ் மணி, இதை நாங்கள் முகப்புத்தகத்தில் பதிவிடுவதன் ஊடாக எங்களுக்கு தனிப்பட்ட வருமானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், ஏற்படுத்திக் கொள்கிறோம். இது இப்போ இருக்கிற அந்த தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டித் தருவதாக இருக்கு. ஆனால் சும்மா இருந்தால் வருமோ? இல்லை. பேசிக்கான சில விஷயங்களை நாங்கள் கற்றே ஆகணும். அபிநயங்கள் தெரிஞ்சிருக்கணும், தட்டடவு நாட்டடவு ரிதம், பொடியில் ரிதம் இருக்கணும். இப்போ பொடியில் ரிதம் இல்லைன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் டான்ஸ் ஆடும்போது தெரியாது. நான் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன், செய்தி காட்டுறேன். இப்போ ஒரு பாடல் எடுத்தால், இந்த ஒரு பாடல் வரி எடுத்துக்கொள்ளுங்கள், உன்னை காணாது நான் என்று நான் இல்லை. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, ஆனால் அந்த பாட்டுக்கு ஆடணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடல் வரி போகிறதுக்கு பிறகு நான் ஆக்ஷன் காட்டினேன்னு சொன்னால் பாட்டு வரிக்கும் என்னுடைய ஆக்ஷனுக்கும் சிங்க்ரனைஸ் ஆகாது. அப்போ ரிதம், அந்த ரிதத்துக்கும் என்னுடைய உடல் ரிதத்துக்கும் சிங்க்ரனைஸ் பண்ணப்படணும், இணைஞ்சு வரும்போது தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக. இதுகள் எல்லாமே ஒரு மைக்ரோ விஷயம்தான். சரியான ஆழமாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அபிநயத்தோடு அந்த பாடல் செல்கிறது. அந்த பாடலிலும் ஒரு வரி வந்தது, விதை இல்லாமல் வேறில்லையே. ஒரு பாடல் ஒருவர் பாடுகிறார், அந்த அபிநயங்களுக்கு ஒரு குழுவாகவே இருக்கிறது. இதுதான் இந்த காலாகாலமாக வந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. சமகாலத்தில் நாங்கள் நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் பயன்பாட்டில் உள்ள ஒரு யுகத்தில் இருக்கின்றோம். அது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஒரு அபிநயங்களோ அல்லது ஒரு கலையை வெளிப்படுத்துவதற்கு ஒருவர் அந்த பாத்திரத்தை ஏற்று செய்கிறார். இதனால் என்ன நன்மை இருக்கின்றது, என்ன தீமை இருக்கின்றது? பியூட்டிஃபுல். என்ன சொன்னால், இந்த இப்போ இருக்கிற தொழில்நுட்ப சாதனங்களில் இருக்கிற பியூட்டி என்னென்னா, நான் இப்படி இருந்து கொண்டே எல்லா அபிநயங்களையும் செய்து முடிச்சிடுவேன். நான் வந்து தட்டடவோ குதித்து முட்டடவோ எந்த ஒரு அடவு ப்ராக்டிஸும் எனக்கு தேவையில்லை. என்னுடைய கை அபிநயங்கள் மட்டும் போதும். அபிநயம் என்று சொல்லி முன்னிறுத்தல் தான், பார்வையாளர்களுக்கு முன் என்னுடைய நிலைகளை நிறுத்து. இந்த அபிநயம் இதில் ஒரு பெரிய ஒரு ரசக்கோட்பாடுகளே இருக்குன்னு சொன்னானாக, அபிநயங்கள் 4 வகை. இந்த 4 ஆங்கீகம், வாச்சிகம், சாத்விகம், ஆகாரியம் என்று 4 இருக்குது. ஆங்கீகம் என்றா உடல், ஆங்கீகம், வாச்சிகம் என்றா வாயால் வர்றது, ஆங்கீகம் சாத்விகம் என்று சொன்னால் உள் உணர்வு சார்ந்தது, ஆகாரியம் என்றா உடை, கொஸ்டியூம், செட் டிசைனிங். இப்போ இந்த அபிநயங்கள் எல்லாம் ஆங்கீக அபிநயத்திலேயே முடிஞ்சிடுது. வாச்சிக அபிநயம் பாட வேண்டியதில் கேட்டுக்கொண்டு இதை செய்திடலாம். செட் டிசைன் தேவையில்லை, கொஸ்டியூம் மேக்கப் தேவையில்லை, ஏதோ சின்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட இதுகள் எல்லாத்தையும் செய்கிற அந்த தன்மை வந்துடுது. இந்த இதில் பியூட்டி என்னென்னா, பரதநாட்டியத்தில் ஒரு மிக முக்கியமான நாட்டிய சாஸ்திரத்தில் ஒரு வசனம் இருக்குது, யதோ ஹஸ்த ததோ திஷ்டி, ததோ திஷ்டி ததோ மனஹ, ததோ மனஹ ததோ பாவ, ததோ பாவ ததோ ரசகா. எங்களோட மனம் கை எங்கு செல்கின்றதோ பார்வை செல்லும், அந்த பார்வையினூடாக பாவம் பிறக்கும், அந்த பாவத்தினூடாக பார்வையாளர்கள் எங்களை ரசிப்பார்கள். இது வந்து நாட்டிய சாஸ்திரத்தினுடைய அடி பேஸான ஒரு விஷயங்கள். இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இது எல்லாம் இங்கே வரும்போது இந்த பார்வையாளர்கள் பக்கத்தில் இருப்பாங்களா? பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸினுடைய மிக முக்கியமான விஷயம் பார்வையாளர்களும் நிகழ்த்துனரும் நேருக்கு நேர் பங்கு கொள்ளுதல்.
அப்போ இந்த இதில் இருக்கிறாங்களான்னு சொன்னால் இல்லை. அப்போ இது எப்படி சாத்தியப்படுத்துறது என்று சொன்னால், இதில் ஒரு பியூட்டி என்னடா, இந்த பார்வையாளர்களும் ஆடியன்ஸும் நிகழ்த்துனனும் பார்வையாளரும் ஒரே நேரத்தில் இருக்கணும். இதே மாதிரி தான் சினிமாவும் நாங்கள் சினிமாவை வீட்டில் தானே பார்க்குறோம். அது இப்போ ஆனால் உண்மையாக தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அதோட ஒட்டுமொத்தமான எஃபெக்டும் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ தியேட்டரில் போகிறாண்டா 10:30 12:30 மட்டும் அந்த படம் போகும். நாங்கள் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு தான் நாங்கள் போய் பார்க்கணும். வீட்டிலேருந்து பார்க்குற வசதி தியேட்டர்ன்ற ஆரம்ப காலத்தில் இல்லை, இப்போ வேறு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் நேருக்கு நேர் பார்க்குறது தான் சரியே ஒழிய. ஆனால் இப்போ ஒரு ஃபெசிலிட்டி வந்திருக்கு. என்னன்னு சொன்னால், பார்வையாளர் ஆடியன்ஸ் எந்த நேரத்திலையும் எப்பவும் தான் விரும்பிய இடத்துல இருந்து தான் விரும்பிய நேரத்தில் இந்த பெர்ஃபார்மன்ஸை கண்டுகளிக்கலாம். இந்த இந்த ரசாபாவங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புதிய தொழில்நுட்பத்தினூடாக வந்திருக்கല്ലോ. இப்பொழுது எனக்கு ஒரு கேள்வி இல்லை பிரதர். நீங்கள் அந்த அடிப்படை சொன்னீர்கள், ஒரு ஆற்றுப்படுத்த போகிற அந்த நேரடியாக ஒரு கலைஞன் தனது படைப்பை வெளிப்படுத்தும் பொழுது, பார்வையாளனாக இருக்கும் பொழுது, நேரடியாக இருக்கும் பொழுது இந்த பாவனைகள் அருமையாக வருகிறது என்பது. இப்பொழுது அந்த நவீன காலத்தில் அது இல்லாமல் போய்விட்டது. அவ்வாறு இருக்கும் பொழுது பார்வையாளனுக்கு நிறைய நன்மைகள் இருக்கின்றன. விரும்பிய நேரத்தில், விரும்பிய இடத்திலிருந்து, விரும்பிய பொழுதில் கண்டுகளிக்கலாம். இது தொழில்நுட்பம். ஆமாம். ஆனால் இந்த கலைஞனுக்கு, இந்த கலையை வெளிப்படுத்தும் கலைஞனுடைய மனோநிலை, ஒரு பார்வையாளர் இல்லாமல், ரசிகர்கள் இல்லாமல் இவர் அந்த கலையை வெளிப்படுத்தும் பொழுது இவருடைய அபிநயங்கள் வெளிப்பட எவ்வாறு இருக்கு? அது இதுகள் எல்லாம் நுணுக்கமாக ஆராயப்பட விஷயங்கள். இந்த பார்வையாளர்கள், இந்த பார்வையாளர்களுக்கும் நடிகனுக்கும் அல்லது பெர்ஃபார்மருக்கும் ஒரு உயிர் அண்டர்ஸ்டாண்டிங் நேரடி பெர்ஃபார்மிங்ல இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கா? இல்லை. இந்த நேரடியான நிகழ்வில் பார்வையாளர் இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடித்த பிறகு நடிகனையோ பெர்ஃபார்மரையோ விஷ் பண்ணுறது, கட்டித்தழுவுறது, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்குன்றது, இந்த விஷயங்களை எல்லாம் அவன் விஷ் பண்ணி போட்டு போது ஒரு உயிரான ஒரு தொடர்பாடல் இங்கே வருது. ஆனால் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாங்கள் செய்யும்போது அங்கே உயிர் இருக்காண்டு கேட்டால் நாங்கள் பார்த்து விட்டு செல்லுகின்றோம். அந்த ஒரு குறிப்பிட்ட கணத்தில் பார்த்து விட்டு செல்லுவோம். ஆனால் அதுக்கான சிறப்பாக இருக்கா சிறப்பில்லையா இருக்காண்டு லைக், கமெண்ட்ஸ், இந்த விஷயங்களை நாங்கள் அதில் ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். இவ்வளவு தான். அந்த உயிரான ஒரு பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள உயிர் உறவு அரவணைப்பில் இருக்கு. சரியோ? இதில் அது இருக்காண்டு கேட்டால் இல்லை. ஆனால் உண்மையிலேயே பாருங்கள், இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த வழியால் இந்த பார்வையாளர்களுடைய தொகை இருக்கலாம் சரியாக குறைந்து விட்டது. பார்வையாளர்கள் ஒரு 10 பேர்லேருந்து ஒரு நிகழ்வை பார்க்குறதே இந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாக மிகப்பெரிய சவால். ஒரு ட்ராமாவையோ ஒரு டான்ஸையோ 10 பேர் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டிலெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குது. சில பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் ரியலான உண்மையான ஒரு பெரிய வாஸ்டான ஸ்டேஜில் நடக்குது. அதுவும் ரேரான பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரியான சின்ன பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் இதில் இன்னொரு பியூட்டி என்ன சொல்லுங்க, அப்போ இந்த தொழில்நுட்ப தளம் சகல பேருக்கும் சமம். அந்த சமத்திலையும் எப்படி சொல்லுங்க, உனக்கு தொழில்நுட்பத்துறையை கையாள தெரிந்தது என்று சொன்னால் நீ அதில் ஏஆர் ரஹ்மானை விட மிகப்பெரிய ஆளாக வருவாய். அதே நேரம் உனக்கு டேலண்ட் இருக்கணும், அடிப்படை டேலண்ட்டும் இருக்கணும், இந்த தொழில்நுட்பத்தையும் தெரிஞ்சிருக்கும். அப்போ எல்லாருக்கையும் இவன் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஏஆர் ரஹ்மானை போய் சந்திக்க முடியாது, இளையராஜாவை போய் சந்திக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக அவர்களை ரீச் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உண்மையில் அந்த முதலில் ஒரு பாடல், உன்னை காணாத கண்ணும் கண்ணில்லையே, அருமையான பாடல், அருமையான ஒரு அபிநயம். வாழ்த்துக்கள் நேத்ரா குடும்பம் சார்பாக. மீண்டும் அந்த ஒரு அபிநயங்களை உண்மையில் சொல்ல முடியவில்லை, அற்புதமாக பாராட்டுக்கள். அடுத்ததாகவும் ஒரு பாடல் இருக்கின்றது, அதுக்கும் உங்களுடைய அபிநயத்தை எதிர்பார்க்கின்றோம். ஏன்னா ஒரு கலைஞன், நாங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த அபிநய வெளிப்பாடு என்பது அற்புதமானது. அதான் கலைஞனுக்கு அடையாளமாக இருக்குது, அற்புதமாக இருக்கின்றது. அடுத்த பாடலை பார்த்துவிட்டு உங்களுடைய அபிநயத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
நீ என்ன மாயம் செஞ்சியோ. இது வந்து இப்போ ரீசனாக வந்த பாட்டு. இதுலேயும் பாருங்க, இந்த அபிநயம், இந்த பாட்டு வந்து எங்களோட மனசை வருடணும். அந்த வருடும் போது தான் அதில் ஒரு அபிநயங்கள் பிறக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கு. எல்லா பாட்டுக்கும் இருக்காண்டு கேட்டால் இல்லை. நீங்கள் போயிட்டு ஒரு வெஸ்டர்ன் குத்து பாட்டுக்கு நீங்கள் பரதநாட்டிய அபிநயம் பிடிக்க சொன்னால், ஆனால் அடவு செய்யலாம். அடவு வந்து இஸ் அ டைமிங். அது வந்து டைமிங். அடவுகள் வந்து தட்டடவோ நாட்டடவோ குதித்து மிட்டடவோ, இந்த அடவுகள் எல்லாமே டைமிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரிதம், இந்த ரிதம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் கூடவே இருக்குது, பலேயில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம், அந்த அபிநயங்கள் எல்லாம் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸில் இருக்கு. புரியுது தானே? இந்த இதுகள் எல்லாத்தையுமே இந்த ஏஐ, இந்த தொழில்நுட்பங்கள் வெளிப்படுத்துமான, எஸ், எல்லாத்தையுமே வெளிப்படுத்தும். இந்த அபிநயத்தையும் செய்து காட்டும், இந்த டைமிங்கான இதையும் செய்து காட்டும். இதுகள் எல்லாம் இந்த தொழில்நுட்பம் எப்படி இந்த இதுகள் எல்லாம் நினைச்சுத்தான் தொழில்நுட்பம் உருவானதாண்டா இல்லை. தொழில்நுட்பத்தை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துறது. இப்போ இந்த ஆடியன்ஸ் 10 பேரை வச்சுக்கொண்டு, உலகம் பூராவும் நாங்கள் ஏன் செல்றோம்டா இந்த தொழில்நுட்பத்தினூடாகத்தான். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவன் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை பார்க்க மாட்டான். ஆனால் இந்த தொழில்நுட்பம் அமெரிக்காவை கொண்டு சேர்க்கும். ஆனால் எனக்கு முன்னாடி இருக்கிற பார்வையாளர்கள் 10 பேர் தான் இருப்பார்கள். 10 பேர் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். ஆனால் நான் வருஷக்கணக்கு 10 வருஷமாக நான் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி வந்தேன், நான் மியூசிக் படித்து வந்தேன், நான் ஒரு கிட்டார் வாசித்து வந்தேன். அப்போ இந்தளவும் அங்கே கொண்டு போகுதுன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு குளோபல் எக்கனாமிக்கல். இதுகள் எல்லாமே இதுகளுக்கு அங்கால இதுகளுக்குள்ள ஒரு பொருளாதார விஷயங்கள் இருக்கிறது. இப்போ எத்தனை பேர் வியூவர்ஸ் வர்றாங்களோ அத்தனை வியூவர்ஸுக்கு ஏற்ப அதிலிருந்து பொருளாதாரத்தை நான் நீட்டிக்கொள்ளலாம். அப்போ நான் வீணாக்குகின்ற ஒவ்வொரு நிமிஷமும் பணம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளணும்னா, பணத்தை நீங்கள் மேக் பண்ணணும்னு சொன்னால், இப்போ இங்கே நான் 6க்கு கீழையும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, 6க்கு கீழையும் போய் கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, பணத்துக்காக மண்டிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜெனரேட் பண்ணிக்கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், என்னட்டை என் உடம்புக்குள் அந்த திறமை இருக்கணும், 2வது அந்த தொழில்நுட்பத்தினுடைய அறிவு இருக்கணும். இந்த 2ம் மிங்கிளாகும் பொழுது என்னால் இதை ஜெனரேட் பண்ணிக்கொள்ள முடியும். இன்னொன்று, யாரும் இதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆமாம், இது வந்து எல்லாருக்குமே திறந்து விட்டுருக்கிற வழி. இதில் படித்தவன் படிக்காதவன், காசு உள்ளவன் காசு இல்லாதவன் என்று பாகப்பிரிவினை இல்லை. உனக்கு திறமை இருக்கா, யூ கேன் டூ தட் பெர்ஃபார்மன்ஸ். அதுதான். ஆமாம். இப்பொழுது வலைத்தளங்களில், சமூக வலைத்தளங்கள் தான் இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி உலகளாவிய வியாபித்திருக்கின்றது. அது பல்வேறு நன்மைகளையும் சேர்க்கின்றது. இதில் இப்பொழுது நம்ம படைப்பாளிகள், அதாவது கலைஞர்கள் தனது வெளிப்படுத்தல்களை சரியான முறையில் செய்கிறார்களா? உங்களுடைய பார்வையில், நீங்கள் நுட்பமாக இருக்கின்றீர்கள், ஆழமாக அறிவு இருக்கிறது, அவருடைய சரியான பாதையில் செல்கிறார்களா? அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் இப்போ ரீசனாக இந்த பரதநாட்டியத்தை பேஸ் பண்ணியான டான்ஸர்ஸ் வந்து பாட்டுகளுக்கு இந்த அபிநயம் பண்ணுறதுன்றது கொட்டி கிடக்குது. அது ஃபேஸ்புக்காக இருந்தால் என்ன, இன்ஸ்டாகிராமாக இருந்தால் என்ன, என்னவாக இருந்தாலும் அது இருக்குது. ஸோ இதில் அவங்க எப்படி அதை ஒர்க் பண்ணுறாங்கண்டா, ஒரு பாட்டு 5 நிமிஷம், சினிமா பாட்டுக்கு தான் செய்கிறாங்க. அதுவும் பரதநாட்டியம் அலாரிப்புக்கோ சதீஸ்வரத்துக்கோ வர்ணத்துக்கோ அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது சரியான குறைவு. அப்போ இந்த சினிமா பாட்டுக்கு ஏன் ஆடுறாங்கன்னு சொன்னால் அதுவும் ஒன்று இருக்குது. ஏன் இதுக்கு ஆடையில் இதுக்கு சினிமா பாட்டுக்காரேன்டா, ஏன்டா இதுகள் எல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயங்கள், தெரியும், பழக்கப்பட்ட, இது ட்ரெடிஷ்னல். இப்போ உங்களுக்கு இந்த பரதநாட்டியத்தில் போய் அபிநயம் செய்ய முடியாது. ஆனால் சினிமா பாட்டுக்கு நீங்கள் 2 நிமிஷம் இப்படி கண்ணை இங்கே இருந்து இங்கே மாற்றினேன்னு சொன்னாலே அது ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்கு. அந்த 2 செகண்டை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு ஒரு கோடிக்கணக்கான லைக் எடுக்கிறோம். எப்படி நாங்கள் இப்படி முடியுதுன்னு சொன்னால் ஜஸ்ட் ஆனால் இதுக்காக நீங்கள் பரதநாட்டியம் பழகி இருக்கிறீங்களா? இல்லை. சங்கீதம் பழகி இருக்கிறீங்களா? மியூசிக் இதுகளெல்லாம் இல்லை. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஆனால் இதை நாங்கள்
தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. எல்லாரும் இப்போ நீங்கள் ஒரு பாட்டு பார்த்தீங்க, ஏதையா சாமின்ட்டு நான் ஒரு பாட்டு காட்டினீங்க. இதே மாதிரி வேறு பாடுகளும் இருக்குது. அப்போ அவங்க குறிப்பிட்ட ஒரு இதுதான் காட்டுவாங்க. சில பேர் அந்த 4 வரிக்கு வித்தியாசமான முறையில் அபிநயம் செய்து காட்டுவாங்க. சில பேர் ஒரே அபிநயத்தை செய்து கொண்டே இருப்பாங்க. 100 பேர் ஒரே அபிநயத்தை செய்து காட்டுவாங்க. யார் இதில் நல்லா இருக்குன்னு சொல்லி. சில பேர் அசிங்கமாக செய்யலாம், சில பேர் நல்லாவும் செய்யலாம், சில பேர் அதை வித்தியாசமாகவும் செய்து காட்டலாம். அது அவங்களோட யூனிக்கான திறமை, யூனிக்னஸ் அதில் இருக்கு. சரியோ, உங்களுடைய யூனிக்னஸை நீங்கள் தான் வெளிப்படுத்தணும். சரியோ, அதுக்கான தளம்தான் இந்த தொழில்நுட்ப தளம். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாஸ்டான விஷயங்கள் திறந்திருக்கு இந்த உலகத்தில். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கூடிய சந்தர்ப்பத்தில் வீட்டை தான் இருக்கிறனாங்க. இதை 2 தடவை பயன்படுத்தி இதை ஃபேஸ்புக்கில் போட்டு அல்ல இன்ஸ்டாகிராமில் போட்டு பேரையும் போலையும் சம்பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. மோஸ்ட்லி பரதநாட்டியம் படித்தாக்கள், மியூசிக் படித்தாக்கள், டான்ஸ் படித்தும் ஏதாவது மிஸ் பண்ணி அப்புறம் வேலைக்கு போனப்பறம் இதுகளெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் பஞ்சிப்படுவாங்க. ஆனால் இந்த காலங்கள் மிகவும் சிறப்பான காலங்கள். உங்களுடைய திறமையை திரும்ப மீட்டி பார்க்குறதுக்கு, மற்றது மூளையும் ரிலாக்ஸ் ஆகும். இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் செய்கிறதன் ஊடாக, டான்ஸ் ஆடுறதன் ஊடாக எங்களோட உடலும் உள்ளமும் ஒரு நிதானமான ரிலாக்ஸான நிலைக்கு வரும். இது ஒரு பெரிய ஒரு வாஸ்டான ஏரியா. அதை தமிழ் மக்கள் பயன்படுத்துறதுக்கு இதில் இன்னும் இருக்குது. இன்னொன்று, இப்போ எல்லாரும் பரதநாட்டியத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பாடல்களுக்கு அபிநயம் காட்டுறாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த கூத்து காத்துவராயன் கூத்தா என்ன, வடமோடி கூத்தா, இதுகளினுடைய நிலைகள் எவ்வாறு இந்த தொழில்நுட்பத்தை வாங்குகின்றது, அதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்றது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். சரியோ, இதுகள் எல்லாமே மிகவும் ஆழமாக நிதானமாக நின்று ஆய்வு செய்யப்பட வேண்டிய விடயங்கள். உண்மையில் அற்புதமான பல விடயங்கள். நிகழ்நிலை கலையை எவ்வாறு இந்த நிகழ்காலத்தில் நிகழ்நிலையுடன் எவ்வாறு கொண்டு செல்வது, அதன் நுட்பம் என்ன, அதை எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம், பொருளாதார ரீதியில் எவ்வாறு வளப்படுத்தலாம், அதே போல் கலையையும் எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம் என்ற பல நுணுக்கமான விடயங்களை அற்புதமாக சொல்லிய நண்பர் ஜெயபிரகாஷ் சர்மா அவர்களுக்கு மீண்டும் நீதா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. என்னை இந்த நேரத்தில் அழைத்து கேசவன் அண்ணா குடும்பம் சார்ந்து, ரூபானி குடும்பம் சார்ந்து என்னை அழைத்தமைக்கு உங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப அதிதிகளுக்கும் மிக்க நன்றி. எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். நன்றி. அந்த வகையில் இந்த கலை என்பது அற்புதமானவருடைய ஒரு மனிதனை ஆற்றுப்படுத்துவதற்கு இந்த கலை என்பது அற்புதமானது. பண்டைய காலத்தில், ஆரம்ப காலத்திலும் கூட இந்த கலை ஒருவனை வடிகானாக அமைகிறது. ஒருவனுடைய கோபங்கள் அல்லது அவருடைய வறுமை அல்லது கஷ்டங்களை மறக்கடிப்பதற்காக ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இன்று பல்வேறு கட்டத்தில் பரிணாமம் அடைந்து இன்று பொருளாதார ரீதியிலும் அவர்களை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தந்திருக்கின்றது என்ற விடயம் அற்புதமாக இன்றைய நேர்காணலூடாக உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய முதலாவது விசேட நேர்காணல் பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம். இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி இருக்கின்றன. வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து ஒரு பாடல் வருகிறது.